காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். மழை காரணமாக கோவை MGR மார்க்கெட்டில் மழைநீர் குளம்போல் தேங்கி நிற்பதால் மக்கள் அவதியடைந்திருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் சுதீஷ் நம்முடைய இணைந்திருக்கிறார். தற்போது என்ன நிலவரம், நீரை அகற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? கோவை மாவட்டம் மற்றும் நீலகிரிக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நேற்றிரவு கோவை மாநகர பகுதி உள்ளிட்ட சில இடங்களில் கனமழை பெய்திருந்தது. இதன் காரணமாக நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய MGR மார்க்கெட் பகுதியில் குளம் போல் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அண்ணா மார்க்கெட் மற்றும் MGR மார்க்கெட் ஆகிய இரண்டு பிரதான மார்க்கெட்டுகளில் இருந்துதான் மாநகர பகுதிக்குள் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் காய்கறிகள் எடுத்துச் செல்லப்படும். இவ்வாறான சூழலில் MGR மார்க்கெட் பகுதி மிக முக்கியமான பகுதியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் அதிக அளவில் வெளிமாநில வாகனங்கள், வெளி மாவட்ட வாகனங்கள் மற்றும் சரக்கு வாகனங்கள் அதிக அளவில் போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இந்த மார்க்கெட் பகுதி நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த இடமானது இருக்கிறது. கடந்த மே மாதமே பெய்த மழையின் போது எந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்தன என்பதை காட்டியிருந்தோம். மே மாதம் இருந்த அதே சூழலானது தற்போதும் நிலவி கொண்டிருப்பதன் காரணமாக வியாபாரிகள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய சில்லறை வியாபாரம் செய்ய வருபவர்களும் கடுமையான அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர். காட்சிகளிலேயே பார்க்க முடியும். நாம் நிற்கக்கூடிய இந்த ஒரு தாழ்வான பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட உள்ளே ஒருவர் நிற்பதையும் பார்க்க முடிகிறது. முழங்கால் அளவிற்கு தண்ணீர் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இதிலேதான் அதிக அளவில் மூட்டைகளை எடுத்து வருவதாகட்டும், வாகனங்களை இயக்கி வருவது போன்ற அனைத்தையும் செய்கின்றனர். அதுபோக இங்கே இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகளும் இந்த தண்ணீரிலேயே தேங்குவதன் காரணமாக சுகாதார சீர்கேடான ஒரு சூழலும் இருக்கிறது. இந்த இடத்தை பார்த்தோம் என்றால் கடந்த மே மாதத்திலே இவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தனர். மற்ற இடங்களில் ஒரு மேடான ஒரு வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு இடத்தை முன் திட்டமிடுதலில் இன்றி செய்ததன் காரணமாக தொடர்ச்சியாக தண்ணீர் தேங்கி இருப்பது என்பதை கூறியிருந்தனர். அதே நிலை தற்போதும் நீடிக்கிறது. மே மாதம் இருந்த அதே நிலை கிட்டத்தட்ட 3 மாதங்களாகியும் எவ்விதமான ஒரு நடவடிக்கை எடுக்காதன் காரணமாக இங்கே சுகாதார சீர்கேடு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தற்போதாவது மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றனர். மழை நீரிலேயே காய்கறிகளும் வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய காய்கறிகளும் முறையான இருப்பதாக கூறுகின்றனர். இந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். கட்டுமான பணிகளுக்கான பொருட்கள் இங்கே குவித்து வைக்கப்பட்டிருந்தாலும் பணிகள் மந்தமாக நடைபெறுவதன் காரணமாக இங்கு தங்களுக்கு ஒவ்வொரு முறை சிறுமழை பெய்தாலே பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்க இருப்பதாக கூறுகின்றனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி பிரவீன். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.